அழகான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு வழியா வந்து நம்ம அஞ்சலி, மகேஷ் 2 பேருக்குமே வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம வெற்றி இருக்கார்ல, வெற்றி வந்து துளசி கிட்ட வந்து காதல சொல்ல போறாங்க. அந்த நேரத்தில பார்த்தா பயங்கரமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்து போது. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மணமேடையில வந்து மகேஷ், அஞ்சலி 2 பேருமே வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஐயர் வந்து கெட்டி மேளம், கெட்டி மேளம்னு சொன்னோனே மகேஷ் வந்து அஞ்சலியோட கழுத்தில் வந்து தாலியை கட்டுறாங்க. எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா அம்மா காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் வாங்கி முடித்த உடனேயுமே வந்து எல்லாருமே சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொந்த பந்தம் மக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அஞ்சலியோட அப்பா அம்மா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம வெற்றியை வந்து காட்டுறாங்க. வெற்றி இருக்கார்ல, அவர் வந்து வந்தவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து அதாவது பரிமாறுவாங்கள்ல, அது செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக தான் நம்ம துளசி வந்து அப்படியே மெதுவா நடந்து வர மாரி காட்டுறாங்க. துளசிய பார்த்த உடனேயுமே வந்து நம்ம வெற்றி வந்து அப்படியே வச்ச கண்ணு எடுக்காமயே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து ஞாபகம் வருது. பேசாம வந்து நமக்கு துளசிய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்ககிட்டயே போய் சொல்லிடலாம். அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் முடிவெடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்க்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வெற்றி வந்து இவங்க துளசியோட அம்மா வந்து அக்கான்னு தானே சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்கு வந்து மொற தான் வரும். அதனால இனிமே வந்து வெயிட் பண்ணா சரியா வராது. இது சொன்னா தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்துல யோசிச்சுட்டு பேச போறாங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா, அங்கனக்குள்ள வந்து டியா வந்து வராங்க. டியா வந்துட்டு, "துளசி அம்மா, பகல்லையும் ஸ்டார் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஆ தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அப்பனா எனக்கு ஸ்டார் காட்டுறீங்களாம்மா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வா பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து டியாவ வந்து கூட்டிட்டு துளசி வந்து வெளியில போற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆயிடுது நம்ம வெற்றிக்கு வந்து. "என்னடா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவங்க ஒரு பொண்ணுக்கு வந்து அம்மாவா? நம்பவே முடியலையே! நம்ம தான் வந்து தெரியாம அவங்க மேல ஆசைப்பட்டோமோ!" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்துல நின்னுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.